அண்மைச் செய்தி நெல்லையில் நீதிமன்ற வாயிலில் இளைஞர் ஒருவர் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். 4 பேர் கொண்ட கும்பல் இளைஞரை கொலை செய்துவிட்டு காரில் தப்பியோடியதாக அண்மை தகவல் கிடைத்துள்ளது. மேலும் வழக்கு விசாரணைக்காக ஆஜராக வந்த மாயாண்டி எனும் இளைஞர் கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். பாளையங்கோட்டை கீழநத்தம் பகுதியில் கவுன்சிலர் கொலைக்கு பழிக்கு பழியாக தற்போது இந்த கொலை அரங்கேறியிருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் தகவல் கிடைத்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம். நாகராஜன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். நெல்லை மாவட்டத்தில் கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் ராஜாமணி என்ற இளைஞர், அதாவது கீழநத்தம் அடுத்த வடக்கூரை சேர்ந்தவர், அவர் ஆடு வைத்துக் கொண்டிருந்த போது மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். தொடர்ந்து அவரை உடலை வாங்க மறுத்து போராட்டம் நடைபெற்றது. பின்னர் அந்த கொலை வழக்கு தொடர்பாக 3 பேரை கைது செய்யப்பட்டனர். அந்த 3 பேரில் ஒருவர் தான் இன்று பாளையங்கோட்டை நீதிமன்ற வாயிலில் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ள மாயாண்டி. எனவே அந்த கொலைக்கு பழிக்கு பழியாக இருக்கலாம் என்றும் காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இவர் மீது கொலை மற்றும் கொலை முயற்சி வழக்குகள் ஏற்கனவே நிலுவையில் இருக்கிறது. இந்த நிலையில் ஒரு வழக்குக்காக மாயாண்டி இன்று நீதிமன்றத்தில் ஆஜராக வந்தபோதுதான் தற்பொழுது இந்த கொலை சம்பவம் நடந்திருக்கிறது என்று முதற்கட்ட தகவல் கிடைத்திருக்கிறது. நீதிமன்றத்திற்குள்ளேயே அவர் ஆஜராக வந்தபோது அவரை பிடித்து விரட்டி சென்று கொலை செய்திருக்கிறார்கள். இது ஏற்கனவே அந்த ராஜாமணி என்ற வார்டு கவுன்சிலர், அவர் கீழநத்தத்தில் உள்ளூர் பஞ்சாயத்து வார்டில் ஊராட்சி மன்றத்தில் 2வது வார்டு உறுப்பினராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நபரை வேண்டுமென்றே கொலை செய்ததன் காரணமாகத்தான் இந்த கொலை நடந்திருக்கிறது என்று அவர்கள் தரப்பில் காவல்துறை தரப்பில் கூறுகிறார்கள். ஏனென்றால் முதற்கட்டமாக ஒரு நபரை, அந்த சம்பந்தப்பட்ட ஒரு நபரை பிடித்திருக்கிறார்கள் காவல்துறையினர். அவரை பிடித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். நெல்லையை பொறுத்த வரைக்கும் 2 சமுதாயங்களுக்கு இடையேயான கொலைகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெறுவது என்பது வருத்தத்துக்குரியது. அது மீண்டும் தொடர்வது என்பது இப்போது பார்க்க முடிகிறது. ஏனென்றால் நீதிமன்றத்துக்குள் உள்ளேயே நுழைந்து வளாகத்திற்குள்ளே நுழைந்து அவரை ஓட விரட்டி பின்னர் நீதிமன்றத்துக்கு வாசலுக்கு எதிரே சம்பந்தப்பட்ட நபர் மாயாண்டி என்பவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள்